இன்றைக்கு கருட பஞ்சாசத்திலே 30வது ஸ்லோகம். இப்பொழுது 3வதான நாக தமன வர்ணகம் நடந்து கொண்டிருக்கிறது. கருடன் பாம்புகளை எப்படி அடக்குகிறார் என்று இந்த வர்ணகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆச்சாரிய வந்தனத்தோடு ஆரம்பிப்போம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதித ஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய ஸ்லோகம். ஆவேத சௌத ஸ்ருங்காதி அனுபரத கதேஹ ஆபுஜங்கேந்திரலோகாதி ஸ்ரேணி பந்தம் விதன்வன்னே க்ஷண பரிணமிதாலாதபஹத பிரகஹரம் பாயான்னः புண்ணியபாப பிரச்சயமய புனர்கர்ப்ப கும்பீ நிபாதாதி பாதாளஸ்யாந்தராளே பதக குலபதேஹ நிர்விகாதோ நிபாதஹ. சுருக்கமாக இது எதை சொல்லுகிறது என்றால், வெகு உயரத்திலிருந்து மிக கீழே வரை ஒரே அடியாக பாய்ந்து பாம்புகளின் மீது கருடன் விழுந்தான் என்பதை இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. ஆவேத சௌத ஸ்ருங்காதி, ரொம்ப உசரமானது இந்த பிரகிருதி மண்டலத்திலே எந்த இடம் என்றால், நிறைய லோகங்கள் இருக்கின்றன. எல்லா லோகங்களுக்கும் மேலான லோகம் பிரம்மாவினுடைய சத்திய லோகம் என்பது. வேதஸ் என்றால் பிரம்மா. அந்த வேதஸினுடைய சத்தியலோகத்திலே இருக்கிற மாளிகை இருக்கிறதே, அவர் வசிக்கும் கிரகம், அது சௌதம், பல மாடி கட்டிடம். அந்த மாடிகளுடைய ஸ்ருங்காதி உச்சிக்கு போனால் அதுதான் இந்த பிரகிருதி மண்டலத்திலே மிக உசரமான இடம் என்று சொல்லலாம். அது வரைக்கும் கருடன் போக முடியும். கருடன் வானிலே உயர உயர பறப்பார். சாதாரண கருட பட்சிகளே கூட ஆகாசத்திலே அதிக உயரம் பறக்கும் என்று நமக்கு தெரியும். இந்த வைனத்தேயனான கருடன் கருடர்களுக்கெல்லாம் பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவானவன் எவ்வளவு உயர வரை போக முடியும் என்றால், பிரம்மலோகத்தினுடைய பலமாடி கட்டிடத்தினுடைய உச்சி வரைக்கும் பறந்து போவானாம். அனுபரத கதேஹே, இன்னொன்று அவன் ஓயாமல் போய்கொண்டே இருப்பான். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே என்று பறந்து கொண்டே இருக்கிற ஸ்வபாவம் அவனுக்கு. சரி, மேலே அவ்வளவு தூரம் போக முடிகிறது. கீழே என்றால் ஆபுஜங்கேந்திரலோகாதி, கீழே நாகலோகம் என்று ஒன்று இருக்கிறது, பாம்புகள் வசிக்கும் இடம். அது வரைக்கும் கருடன் கீழேயும் போவான். மிக உயரமான இடம் இடத்தில் வரைக்கும், மிக தாழ்வான மிக கீழே இருக்கிற இடம் வரைக்கும் கருடன் போக முடியும். ஓய்வில்லாமல் போய்கொண்டே இருப்பான். அவன் ஏன் நாகலோகத்துக்கு போகிறான் என்றால், அங்கே அவனுக்கு பாம்புகள் என்கிற இதைகள் இருக்கின்றன. ஸ்ரேணி பந்தம் விதன்வன்னே, இவன் மிக வேகமாக பல பல லோகங்களுக்கு போகும் பொழுது, ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு, கீழ் லோகத்திலிருந்து மேல் லோகத்துக்கு ஒரு ஏணி ஒன்றை ஏற்படுத்துவது போல இருக்கிறது. இவன் போகிற பாதையை வைத்தாலே அங்கு ஒரு ஏணி அமைவது போல இருக்கிறது. க்ஷண பரிணமித அலாதபாத பிரகாரம், இவன் போகும் பொழுது அந்த வேகத்தினாலேயும் அந்த உத்வேகத்தினாலேயும் கனல் பறக்கிறது, தீப்பொறி பறக்கிறது. அலாத்தம் என்றால் கொள்ளுக்கட்டைக்கு பெயர்.
எரிந்து கொண்டிருக்கிற விறகு கட்டைக்கு அலாத்தம் என்று பெயர். அலாத்த பாத்தம் என்றால் விழுகிற அலாத்தம். சில சமயங்களிலே வானத்திலிருந்து பூமிக்கு எரிமீன்கள் விழும். எரிமீன் என்றால் சில வால் நட்சத்திரங்கள் முதலியவை எரிந்து கொண்டே விழும். அது கூட அலாத்த பாத்தம் மாதிரி இருக்கும். இப்பொழுது கருடன் மேலிருந்து கீழே வருவது அலாத்த பாத்தம் மாதிரி இருக்கிறது. திடீரென்று இது என்ன அலாத்தம் இப்பொழுது என்றால், திடீரென்றுதான் க்ஷண பரிணமது க்ஷண பரிணமித, க்ஷண காலத்திலே இந்த பரிணாமம் ஏற்பட்டு விட்டது. கருடனானவர் அலாத்த பாதம் மாதிரி விழ ஆரம்பித்து விட்டார். இந்த வேகத்தின் காரணமாக தீப்பொறி பறக்கிற மாதிரி விழுகிறார். பாதாளஸ்யாந்தராளே, 4வது பாதம் பார்க்கிறோம். மேலிருந்து கீழே விழுகிறார் என்கிறாரே, எந்த இடத்துக்கு போகிறார் என்றால் பாதாளத்தினுடைய அந்தராளம் நடுப்பகுதிக்கு போய் கருடன் விழுகிறார். பதக குலபதே, விழுபவர் யார் என்பதை சொல்லுகிறார். பதகங்கள் இருக்கின்றனவே, பறவைகள் பட்சிகள், அவற்றுடைய குலம் இருக்கிறதே இனம், பறவை இனம் என்கிறது. அதற்கு பதி நாயகனாக இருப்பவர் கருடன். அவருடைய விழுவதை பற்றித்தான் இப்பொழுது வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். நிர்விகாதா, இவர் பாதாள லோகத்துக்கு நாகலோகத்துக்கு எல்லாம் போகிறார் என்று சொல்கிறோமே, அங்கே யாரும் தடுப்பார் இல்லையா? ஒவ்வொரு லோகத்துக்கும் வாசல்கள் இருக்குமே, நுழைவாயில்கள் இருக்குமே, அங்கே வாயிற் காப்பாளர்கள் இருப்பார்களே, யாராவது கருடன் வருவதை தடுக்க மாட்டார்களா என்றால் நிர்விகாதா, யாரும் கருடனை தடுக்க மாட்டார்கள். பயம், கருடனுடைய வீரம், சௌரியம், பராக்கிரமம் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதனாலே கருடன் வந்தால் யாருமே தடுக்க மாட்டார்கள். ஆனபடியினாலே அவருடைய விழுதலானது, நிபாத்தம் என்றால் விழுதல், அது நிர்விகாதமாக இருக்கிறது. அதற்கு எந்த தடையும் கிடையாது. அவர் விழ நினைத்தால் விழலாம். அந்த விழுதல் இப்பொழுது அதை வர்ணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நிபாத்தம் இருக்கிறதே, வீழ்ச்சி என்கிறது, அது எங்களை காப்பாற்றட்டும். பாயான்னஹ, எங்களை காப்பாற்றட்டும். எதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் புண்ணிய பாப பிரசஜமய புனர்கர்ப்ப கும்பி நிபாதாதி, நாங்கள் மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்துக் கொண்டிருக்கிறோமே, புனர்கர்ப்பம் என்று இன்னொரு தடவை கர்ப்பவாசம் பண்ணுகிற அந்த கொடுமை இருக்கிறதே, அது கும்பி போல, கும்பி பாக்கம் என்று ஒரு நரகத்துக்கு பெயர் சொல்கிறார்கள். அந்த நரகம் போல மறுபடியும் ஒரு கர்ப்பவாசம் ஏற்படுவது என்பது, மறுபிறவி எடுப்பது என்பது, அது எதனாலே ஏற்படுகிறது எங்களுக்கு என்றால் புண்ணிய பாப பிரச்சயமய, எங்களுக்கு புண்ணியங்களும் பாபங்களும் அதிகமாக பிரச்சயமாக குவியலாக வந்துவிட்டபடியினாலே மறுபிறவி ஏற்படும், அந்த புண்ணிய பாபங்களை அனுபவிப்பதற்காக. ஆனால் அதுவோ நரகம் போல இருக்கும். அதிலே நாங்கள் விழ வேண்டாம். அதிலே நாங்கள் விழுவதிலிருந்து இந்த கருடனுடைய வீழ்ச்சி எங்களை காப்பாற்றட்டும். வேடிக்கையாக சொல்லுகிறார், எங்களுடைய வீழ்ச்சி வேண்டாம் என்பதற்காக கருடனுடைய வீழ்ச்சியை நாங்கள் துதிக்கிறோம். அந்த கருடனுடைய வீழ்ச்சியானது சத்தியலோகத்திலிருந்து ஆரம்பித்து வெகு வேகமாக பாதாள லோகம் வரையில் விழுகிறாரே, இதை தேடுவதற்காக, சாப்பிடுவதற்காக நாகலோகம் வரையில் போகிறாரே, அந்த வீழ்ச்சியானது நாங்கள் மறுபடியும் மறுபடியும் விழுகிறோமே கர்ப்பத்திலே, அந்த வீழ்ச்சியை தடுத்து விடட்டும். எங்களை அது வராதபடி காப்பாற்றட்டும். அவருடைய வீழ்ச்சி எங்களுடைய வீழ்ச்சியை தடுத்து காப்பாற்றட்டும். எங்களுக்கு பதில் அவர் நிறைய விழுந்து விட்டார் என்று வைத்துக் கொண்டு எங்களுக்கு விழுதல் இல்லாமல் பண்ணட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தனை என்ன என்றால், இன்னொரு கர்ப்பவாசம் எங்களுக்கு வரக்கூடாது. இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்க வேண்டும். இதற்கு பிறகு மோட்சானந்தம் தான் கிடைக்க வேண்டும். பகவானுடைய திருவடியை சேர வேண்டும். இவ்வாறாக கருடன் அருள் புரிய வேண்டும். கொஞ்சம் காவிய சமத்காரத்துக்காக கருடன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லாமல், கருடனுடைய வீழ்ச்சியானது எங்களுடைய வீழ்ச்சியை இல்லாமல் பண்ணட்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்தது.
இதை இன்னும் சுருக்கமாக பொழிப்புரையாக வேதாந்த வாவதூக வெள்ளிவலம் சுவாமி ஸ்ரீ உவே நாராயணாச்சாரிய சுவாமி எழுதியிருக்கிற பொழிப்புரையை கேட்போம். பொழிப்புரையை கவனித்தால் நாம் என்ன சொன்னோம்? சத்தியலோகத்தில் ஆரம்பித்து பாதாள லோகம் வரையில் வீழ்ச்சி என்று சொன்னோம். இவர் மாற்றி சொல்லுகிறார் பாதாளத்திலிருந்து பிரம்மலோகம் வரையில் என்று. அதாவது விழுவதற்கு பதில் மேல் செல்வதை பற்றி பேசுகிறார். இங்கே பாதம் என்று விழுவதை பற்றி இருக்கிறதே, மேல் செல்வதை சொல்லலாமா என்றால், அப்படியெல்லாம் மேலே போகக்கூடியவர் இப்பொழுது பாதாள லோகத்தில் வந்து விழுகிறார். பாதாளத்திலிருந்து பிரம்மலோகம் வரையில் விரைந்து பறந்து கொண்டிருந்து, அது அவருடைய இயல்பு. க்ஷணபரிணமிதாலாத பாத பிரகாரா என்றால் திடீரென்று என்று எழுதுகிறார் என்றால் க்ஷணபரிணமிதா என்று இருக்குது. ஒரு க்ஷணத்திலே மாறுதல். இடி விழுவது போல விழுகிறார். இடியின் வீழ்ச்சி போல, நான் கொள்ளிக்கட்டை விழுவது போல, வானத்திலிருந்து வால் நட்சத்திரம் விழுவது போல என்று சொன்னேன். அல்லாத்தா என்ற பதத்தை வைத்துக் கொண்டு இவர் வானத்திலிருந்து நமக்கு கீழே விழுவது இடி என்று இருக்கும்படியினாலே இடி விழுவது போல என்று சொல்கிறார். திடீரென இடியின் வீழ்ச்சி போலே மாறி பாதாள வாசலில் விலக்குவார் இல்லாமல் வந்து அவர் பாதாள லோகத்து வரைக்கும் போய் விழுகிறார். வேண்டுமென்றேதான் அவரை வாசலில் யாரும் விலக்குவார் கிடையாது. நிர்விகாதம். அப்படி விழும் கருடனானவர், கருடனுடைய வீழ்ச்சி எங்களை காப்பாற்றட்டும் என்பதற்கு பதில் கருடனானவர் எங்களை காப்பாற்றட்டும் என்கிறார். எமது கர்மமய கர்ப்பவாசத்தை விலக்குக. எப்படி காப்பாற்ற வேண்டும், எதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால், கர்மமயமான ஒரு கர்ப்பவாசம் எங்களுக்கு இனிமேல் ஏற்பட போகிற கர்ப்பவாசத்தை ஏற்படாமல் அவர் கருடன் விலக்கட்டும். இனிமேல் எங்களுக்கு கர்ப்பவாசம் வேண்டாம் என்றால் அதிலிருந்து கிடைக்கிற தாற்பயம் என்ன என்றால், எங்களுக்கு இப்பொழுது மோட்சம் கிடைத்து விடட்டும். புனர்ஜென்மம் என்று ஒன்று இல்லாமல் இருக்கட்டும். புனர்ஜன்ம நவித்யதே என்று கீதையிலே ஒரு நிலை சொல்லுகிறாரே, அந்த நிலை எங்களுக்கு ஏற்படட்டும் என்று பொழிப்புரை. இப்பொழுது ஒவ்வொரு பாதமாக, அந்த பாதத்திலும் ஒவ்வொரு பதமாக நாம் கருத்தை பார்ப்போம். முதல் பாதம் ஆவேத சௌத ஸ்ருங்காதனுபரதகதே ஆபுஜங்கேந்திர லோகாத். மிக உயரமான இடத்தை சொல்வதற்காக, லோகங்கள் பல இருக்கின்றனவே, பூமிக்கு மேலே இருக்கிற லோகங்கள் என்றால் பூர்புவ சுவர்மர்ஜனஸ்தபஸ்வத்யம் என்று 7 லோகங்கள் இருப்பதாக சொல்கின்றன வேதங்கள். அதிலே 7வது கடைசியானது சத்தியலோகம் என்பது. அந்த சத்தியலோகம்தான் சதுர்முக பிரம்மாவினுடைய லோகம். அதுதான் வேதஸ் என்கிற பிரம்மாவுக்கு ஸ்தானமானது. அதிலே அவருக்கு ஒரு சௌதம் இருக்கிறதே, அரண்மனை. அதனுடைய ஸ்ருங்காதி உச்சி வரைக்கும் கருடன் போவார். அதிலிருந்து என்றும் சொல்லலாம், அது வரைக்கும் என்றும் சொல்லலாம். ஸ்ருங்காத் என்பதற்கு புஜங்கேந்திர லோகாத்து இந்த பக்கத்திலே, அதாவது மேல் பக்கத்திலே உயர் வாட்டிலே சொல்லியாயிற்று. கீழே எது வரைக்கும் போவார் என்றால் புஜங்கேந்திர லோகாத். புஜங்கேந்திரங்கள் இருக்கின்றனவே, பாம்புகளுக்குள்ளே சிரேஷ்டமான பாம்புகள், தட்சகன், வாசுகி முதலிய பாம்புகள். அவற்றுக்கு ஒரு லோகம் இருக்கிறது, நாகலோகம் என்று. இந்த ஸ்லோகத்திலே அது பாதாள சாந்தராலே என்று சொல்கிறார். பாதாள லோகத்திலே தான் அது இருக்கிறது. அது வரைக்கும் கருடன் போவார். அனுபரதகதே. இப்படி போகிறவருக்கு நடுவிலே உபரதி வேண்டும் என்பதில்லை. அவர் ஒரு பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டாரானால், வெகு தூர பிரயாணமாக இருந்தாலும் கூட உபரதியே இல்லாமல் வேகமாக ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் இடைவீடு இல்லாமல் போய்கொண்டே இருப்பார். அப்புறம் சாப்பிடுற காலத்துல கொஞ்சம் ஓய்வு இருக்கும். கதி காலத்திலே உபரத்தி தேவையில்லை அவருக்கு. நமக்கெல்லாம் ஏன் தேவை என்றால் சிரமமாயிருக்கும், நடை களைப்பு இருக்கும். அதனாலே நாம் நடுவிலே ஓய்வெடுத்துக் கொண்டு பிரயாணங்களை பண்ணுவோம்.
கருடன் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணினாலும் கூட அவருக்கு நடுவிலே ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய தேவையே அவசியமே ஏற்படாது. அவர் அனுபரத கதி. இதில் சொன்ன 3 கருத்துகள். முதல் கருத்து, மிக உயரத்திலே இருக்கிற லோகம் பிரம்மாவினுடைய லோகம். அந்த லோகத்திலே உயரமான மாளிகை பிரம்மாவினுடைய சௌதம். அதிலே அதிக உயர்ந்தமான இடம் அந்த மாளிகையினுடைய உச்சி, அதை சிங்கம் என்கிறார். அது வரைக்கும் கருடன் பறப்பார் என்பது முதல் கருத்து. இரண்டாவது தகவல், மிக கீழே இருக்கிற லோகம் நாகலோகம். அதுவரை கருடன் கீழே இறங்குவார். மூன்றாவது கருத்து, அனுபரத கதே. 3 பதங்கள் இருக்கின்றன. 3 பதங்களும் 3 கருத்துக்களை தருகின்றன. அவருடைய பயணம் ஓய்வில்லாமல் நடைபெறும். வெகு தூர பிரயாணம் ஆனாலும் கூட மத்தியிலே அவருக்கு ஒரு விஸ்ராந்தி, களைப்பாறுதல் என்ற தேவையே எழாது. அவருக்கு தேவை இல்லை என்று இந்த 3 தகவல்கள் முதல் பாதத்திலே பார்த்தாயிற்று. அடுத்தது 2ஆம் பாதத்து தகவல்கள். ஸ்ரேணி பந்தம் விதன்வன்னே க்ஷண பரிணமித அலாதபாத பிரகாரம். இவருடைய கதியானது ஸ்ரேணி பந்தத்தை ஏற்படுத்துகிறது. லோகங்களிடையே ஏணி வைத்தார் போல் இருக்கிறது. ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு போவதற்கு வாஸ்தவத்தில் ஏணி வைப்பது கிடையாது. இது வெறும் கற்பனை தான். உட்பிரேட்சை பண்ணுகிறார். கருடன் போகிற மார்க்கத்தை பார்த்தால் கீழ்லோகத்திலிருந்து மேல் லோகத்துக்கு ஏணி வைத்தது போல இருக்கிறது. ஸ்ரேணி பந்தம் விதன்வன் என்று. அடுத்தது அலாதபாத பிரகாரம். கொள்ளிக்கட்டை விழுகிற கிரமத்தில், இந்த கொள்ளிக்கட்டை விழுகிற கிரமம் என்பதுதான் ஆகாசத்திலிருந்து எந்த கொள்ளிக்கட்டை விழப்போகிறது. வால் நட்சத்திரங்கள் என்று சில சமயங்களிலே சில விழுகின்றன. அதைத்தான் சொல்லுகிறார் என்று சொல்லலாம். வில்லிவலம் சுவாமி என்ன சொல்லி இருக்கிறார்? இடி விழுகிறது ஆகாசத்திலிருந்து. அதுவும் நெருப்பு கட்டை, நெருப்பு பிழம்பு தானே. அதனாலே அதுதான் அலாதம் இங்கே. அந்த கிரமத்திலே கருடன் விழுகிறார். கருடனை கொள்ளிக்கட்டை அல்லது வால் நட்சத்திரம் அல்லது இடி என்றெல்லாம் சொல்வானேன் என்றால், அவையெல்லாம் விழுந்தால் எவ்வளவு தூரம் வேதனை ஏற்படுமோ அவ்வளவு ஏற்பட போகிறது இந்த கருடன் விழும்போது அந்த நாகங்களுக்கு. க்ஷண பரிணமித, ஒரு கண மாத்திரத்திலே இந்த விழுகை. அதாவது எவ்வளவு வேகம் என்றால் தூரம் அதிகம், ஆனாலும் கூட வேகமாக அந்த விழுகை நடைபெறுகிறது. கருடனுடைய விழுகையானது கணமாத்திரத்திலே அலாத பாத்தம் போல ஆகிவிடுகிறது. இது கருடன் விழுவதனுடைய பயங்கரமான நிகழ்ச்சியினுடைய வர்ணனம். அடுத்தது 3ஆவது பாதம். வாஸ்தவத்தில் 4ஆவது பாதத்தை சொல்லிவிட்டு 3ஆவது பாதம் சொல்ல வேண்டும். 3ஆவது பாதத்திலே நம்முடைய வேண்டுகோள் என்ன என்பது இருக்கிறது. நாம் கருடனிடம் இந்த கருட பஞ்சாசத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் கருடனிடம் ஏதாவது ஒன்றை வேண்டி பெறுகிறோமே. இந்த ஸ்லோகத்திலே கருடனிடம் நாம் என்ன பிரார்த்தித்து பெறுகிறோம் என்றால், பாயாத்து நஹ, 2 பதம் இதை மாத்திரம் வைத்துக் கொண்டால் நம்மை காப்பாற்றட்டும் என்று அர்த்தம். நஹா நம்மை, பாயாத்து காப்பாற்றட்டும். எந்த மாதிரி ரீதியிலே காப்பாற்ற வேண்டும் என்றால், கர்ப்ப கும்பி நிபாதாத், மறுபடியும் கர்ப்பவாசம் என்பது இருக்கிறதே, அதான் புனர்கர்ப்ப என்ற பதம் இருக்கிறது. அந்த புனர்கர்ப்பமானது மிகவும் குரூரமானது, கொடியதானது, துக்ககரமானது. மறுபடியும் கர்ப்பவாசம், மாத்திரு கர்ப்பத்திலே வசிப்பது என்பது எனக்கு இல்லாதபடி பண்ண வேண்டும். அதை கும்பீபாக்க நரகமாக கூறலாம். புனர்கர்ப்ப கும்பி என்று இருக்கிறது. கும்பி என்பது கும்பீபாக்கம் என்கிற முழு பெயரினுடைய பாதி. சில சமயங்களிலே பெயர்களுடைய பாதியை மட்டும் சொல்லி நிறுத்துவார்கள் மனிதர்களுடைய பெயரை கூப்பிடும் பொழுது கூட. அதே மாதிரி கும்பி என்பது கும்பீபாக்கம் என்கிற நரகத்தை குறிக்கிறது. நரகங்கள் பல இருக்கின்றன. அதிலே
சிலவற்றுக்கு பெயர்கள் கூட இருக்கின்றன. பெயர்களே தெரியாத நரகங்களும் நிறைய உண்டு. நரகங்களை பற்றின வர்ணனை கருட புராணம் முதலிய கிரந்தங்களிலே இருக்கின்றன. கும்பீபாகம் என்று ஒரு நரகத்தினுடைய பெயர் என்பது சில கிரந்தங்களிலே கிடைக்கிறது. நாம் பின்னாலே ஒன்றை பார்க்க போகிறோம். யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதி சில நரகங்களுக்கு பெயர்களை தருகிறது. அதிலே கும்பீபாகம் என்று ஒன்று என்று பார்க்க போகிறோம். வேறு சில இடங்களிலேயும் சில நரகங்களுடைய பெயர்கள் இருக்கின்றன. கும்பீபாகத்தை உள்ளடக்கி அல்லது கும்பீபாகம் இல்லாமல் அதற்கு வேறொரு பரியாய பெயரை வைத்து சொல்கிறது. நரகத்திலே ஒரு வகை கும்பீபாகம். கும்பீபாகம் என்ற பதத்தை வைத்து அந்த நரகம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சட்டிப்பல்லாயிலே கடுகு மிளகாய் வெந்தயம் முதலியவற்றையெல்லாம் நாம் எப்படி வேக வைப்போமோ சுட வைப்போமோ அதுபோல நம்மையே நமக்கு ஒரு சரீரம் கொடுத்து நம்மையே ஒரு பெரியதொரு கும்பியிலே போட்டு நெருப்பு மூட்டி வதக்குவார்களாம் அந்த கும்பீபாக நரகத்திலே. அப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும் நரகங்களுக்கு கும்பீபாகங்கள் என்று பெயர். என்னுடைய மாத்திரு ஜடரத்திலே கர்ப்பத்திலே மறுபடியும் போவது என்பது கூட துக்ககரமானதுதான். அது கூட கும்பீபாகம் போலத்தான் என்று அதிசயோக்தியாகவும் இருக்கலாம். ஏற்கனவே பல அதிசயோக்திகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தியலோகத்தினுடைய வேத சௌதத்தினுடைய சுங்கம் வரைக்கும் கருடன் போவார் என்பதிலிருந்து பல அதிசயோக்திகள் இருக்கலாம். அல்லது அவை அதிசயோக்தியே கிடையாது. வைணதேயன் என்கிற கருடன் நித்திய சூரியானபடினாலே அவர் போக கூடாத இடமே கிடையாது, அதனால் எல்லா இடத்துக்கும் போவார் என்று சுபாவக்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு புனர்ஜன்மம் ஏற்படாதபடி, புனர்ஜன்மம் என்பது எதனாலே ஏற்படுகிறது? சாஸ்திரங்களை பார்த்தோமானால் அதற்கு காரணம் புண்ணிய பாப பிரச்சயமய என்று. புண்ணியங்களும் பாபங்களும் குவிந்து விட்டதானால் புனர்ஜன்மம் ஏற்படும். புண்ணியங்களும் புனர்ஜன்மத்தை ஏற்படுத்தி சுகத்தை கொடுக்கும், பாபங்களும் புனர்ஜன்மத்தை ஏற்படுத்தி துக்கத்தை கொடுக்கும். புண்ணிய பாபங்கள் சுக துக்கத்தை கொடுக்குமே, அந்த புண்ணிய பாப கிருத்த சுக துக்க அனுபவத்துக்காக நமக்கு மறுபிறவிகள் ஏற்படுகின்றன. அதை தடுக்க வேண்டும். அது வேண்டாம், அதிலிருந்து என்னை கருடன் காப்பாற்றட்டும் என்றால் நம்முடைய புண்ணிய பாபங்களை எல்லாம் நசிக்க பண்ணி மறு ஜன்மம் என்ற ஒன்று இல்லாமல் பண்ணுவதற்கு கருடனாலே முடியும். இந்த கருடன் மேலிருந்து கீழே விழுகிறது அந்த காரியங்கள், அந்த மாதிரி அவருடைய நிகழ்ச்சிகள் கூட நம்மை காப்பாற்ற முடியும். அந்த நிகழ்ச்சிகளை நாம் தியானித்தோமானால் நமக்கு அந்த பலன் ஏற்படும். இப்பொழுது 3வது பாதம் முடிந்தது. அடுத்தது 4வது பாதம். பாதாளஸ்யாந்தராளே பதக குலபதே நிர்விகாதோ நிபாதஹ. நிபாதஹ என்றால் விழுதல், வீழ்ச்சி. அதற்கு நிர்விகாதஹ தடங்களே கிடையாது. அவர் விழுவதற்கு யாரும் தடை பண்ணுவதே கிடையாது. அவர் விரும்பினால் விழலாம். அவர் நாக பாம்புகள் எல்லாம் நாகலோகத்திலே இருக்கிறபடியினாலே அவற்றை சாப்பிடுவதற்காக அவர் விழ விரும்புகிற வழக்கம். அப்பொழுது தடுப்பாரே கிடையாது. நிர்விகாதோ நிபாதஹ. அவர் யார் என்றால் பதக குலபதே. பதகங்கள் இருக்கின்றனவே, பட்சிகள், அவற்றினுடைய குலத்துக்கு அவர் பதியாக இருக்கிறார். பட்சி சமூகத்துக்கே ராஜாவாக இருக்கிறார், அதிபதி அவர். எங்கே விழுகிறார் என்றால் அவர் விழுகிற இடம் பாதாளஸ்யாந்தராளே, பாதாள லோகத்தினுடைய மத்திய பகுதி. அங்கேதான் பாம்புகள் எல்லாம் வசிக்கின்றன. மறுபடியும் முடிவு வினை சொல் 3வது பாதத்திலே இருக்கிறது. பாயாத்னஹ என்று. அந்த வீழ்ச்சியானது, கருடனுடைய விழுகை என்கிற செயலானது நம்மை காப்பாற்றட்டும் என்று அங்கே கொண்டு முடித்து விட வேண்டும் வாக்கியத்தை. இப்பொழுது
இந்த ஸ்லோகத்தினுடைய 4 பாதங்களும் தருகிற 14 தகவல்களை நாம் பார்த்தாயிற்று. இப்பொழுது சில காவிய ரசங்களை அனுபவிப்போம், ரசிக்க போகிறோம். இங்கே ஒரு வேண்டுகோள் பண்ணுகிறாரே, அதிலே ஒரு வேடிக்கை இருக்கிறது என்ற வேடிக்கையை ரசிப்பதன் மூலம் நம்முடைய ரசனை இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. இங்கே எப்படி பதம் இருக்கிறது? அவருடைய நிபாத்தம் நம்முடைய நிபாத்தத்தை தடுக்கட்டும் என்று இருக்கிறது. அப்படித்தானே? கடைசியிலே நிர்விகாத்தோ நிபாதா என்பது கருடனுடைய நிபாத்தம். புனர்கர்ப்ப கும்பி நிபாத்தாது என்பது நமக்கு ஏற்படக்கூடிய நிபாதம். நாம் புனர்கர்ப்பம் என்கிற நரகத்தில் விழுவதிலிருந்து பாயாதி காப்பாற்றட்டும். எது காப்பாற்றட்டும்? அவருடைய விழுகிற செயல். அதனாலே வேடிக்கை இருப்பது என்னவோ வாஸ்தவம்தான். வேடிக்கை இப்படி ஆரம்பிக்கிறது. அவருடைய நிபாத்தம், நிபாத்தம் என்றால் விழுதல் என்கிற செயல், நமக்கு நிபாத்தம் வராதபடி தடுக்கட்டும் என்று. ஏதோ நமக்கு வர வேண்டிய நிபாத்தத்தை தவிர்ப்பதற்காக அவர் ஒரு நிபாத்தம் பண்ணிவிட்டார் போல. சில சமயங்களில் அப்படி வரும். நமக்கு வேறொரு ஜென்மம் வராததற்காக, வர வேண்டாம் என்பதற்காக பெருமாளை ஒரு ஜென்மம் எடுத்து அவதரித்து விடுவார் என்று வேடிக்கைக்கு. பெருமாள் அவதாரம் பண்ணினால் அந்த அவதாரத்திலே நமக்கு பெருமாளை ஸ்துதிக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதனாலே நமக்கு ஜென்மம் இல்லாமல் போகிறது. தயா சதகத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய ஜென்மங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணுவதற்காக அவரே ஜென்மம் எடுக்கிறார் என்று. அதே போல இங்கே ஒரு வேடிக்கை, நமக்கு நிபாத்தங்கள் விழுதல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கருடனே வீழ்ந்து விடுகிறார். வெகு உயரத்திலிருந்து வெகு கீழே வருகிறார். அவ்வளவு நிபாத்தம் அவர் பண்ணின பிறகு நமக்கு ஒரு நிபாத்தம் இல்லாமல் இருக்கும். நாம் முன்னேறலாம், மேலே ஏறி போகலாம், கீழே விழ வேண்டாம் என்று. அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் நீட்டி, விகாத்தம் இல்லாத அவருடைய நிபாத்தம், நிர்விகாத்தோ நிபாதா, அவர் விழும்போது யாருமே தடுப்பார் கிடையாது, தடையற்ற நிபாத்தமாக இருக்கிறது. அது நம்முடைய நிபாத்தத்துக்கு விகாத்தம் ஏற்படுத்தட்டும். நம் நிபாத்தம் இந்த கருடனாலே என்ன ஆக போகிறது? தடைப்பட்டு போகிறது. நிபாத்தத்திலிருந்து நம்மை காப்பாற்றட்டும் என்றால் நிபாத்தம் இல்லாமல் பண்ணுவது தானே. அந்த நிபாத்தத்துக்கு யார் தடையை பண்ணுகிறார்கள்? கருடன் தான் பண்ணுகிறார். அதனாலே எவருடைய நிபாத்தத்துக்கு தடையே இல்லையோ அவர் என்னுடைய நிபாத்தத்துக்கு தடையை போடட்டும் என்று நம்முடைய பிரார்த்தனையிலே வேடிக்கை சிறிது அதிகமாகிறது. இன்னும் கொஞ்சம் அந்த பிரார்த்தனையில் இருக்கிற வேடிக்கையை அதிகப்படுத்துவதற்காக மேலும் கீழும் ஓயாமல் பயணிக்கிற அவர் கருடனானவர் ஆ பிரம்ம பவனாதி ஆ நாகலோகாதி என்று முதல் பாதத்தில் சொன்னது போல எப்படி சொல்லி இருக்கிறது? ஆ வேத சௌத சுங்காதி என்று அவ்வளவு உசரத்தில் இருந்து ஆ புஜங்கேந்திர லோகாதி என்று அவ்வளவு கீழே வரைக்கும் அவர் அனுபரதகதேஹே ஓயாமல் பிரயாணித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி அவ்வளவு பிரயாணிக்கிறவர் நம்முடைய கீழ்மேல் பிரயாணத்தை முடிக்கட்டும். நாமும் தான், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தான் பூலோகம், அதற்கு பிறகு புண்ணியம் அதிகமானால் சொர்க்கலோகம், பாபம் அதிகமானால் பாதாள லோகம், சொர்க்கலோகத்திலே புண்ணியம் கீழமானால் மறுபடியும் பூலோகம் என்று ஒரு லோகத்திலிருந்து ஒரு லோகம் நாமும் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். கதாகதம் என்று சொல்லும் இதை கீதை. சொர்க்கத்துக்கு போகிறோம், ஆனால் சொர்க்கம் என்ன நிரந்தரமா? அங்கிருந்து க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி, புண்ணிய அனுபவம் முடிந்த பிறகு மறுபடியும் பூலோகத்துக்கு வர வேண்டியதுதான். இப்படி பூலோகத்தில் புண்ணியங்களை சம்பாதித்தால் சொர்க்கலோகத்துக்கு போகலாம், பாவங்களை சம்பாதித்தால் நரகலோகத்துக்கு போகலாம். இதுதான் கதாகதம் காம காமாலபந்தே என்று வர்ணிக்கிறார் கீதையில கிருஷ்ணர். நாமும் மேலும் கீழும் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். அவரும் மேலும் கீழும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்.
இப்பொழுது வேண்டுகோள் என்ன என்றால், மேலும் கீழும் ஓயாமல் பயணிக்கிற என்றால் பிரயாணம் பண்ணுகிற அவர், அந்த கருடனானவர் நம்முடைய மேலும் கீழுமான பிரயாணத்தை முடிவு கட்டட்டும், முடித்து வைக்கட்டும். இனிமேல் இந்த பிரயாணம் வேண்டியதில்லையப்பா, நீ பிரகிருதி மண்டலத்துக்கு வெளியிலே போய் பிரயாணத்தை எல்லாம் முடித்து கொண்டு ஆனந்தமாக இரு என்ற நிலையை நமக்கு ஏற்படுத்துவார் அவர். ஏற்படுத்தட்டும் என்று பிரார்த்தனை. இப்படி சொல்லி பார்த்தோமானால், நிபாத்தம் அவருக்கு இருக்கிறது, நமக்கு வேண்டாம். விகாதம் இல்லாத நிபாத்தம் அவருக்கு இருக்கிறது, நமக்கு விகாதம் இருக்கட்டும். அவர் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும், எனக்கு மேலும் கீழும் பிரயாணத்தை வேண்டாதபடியாக பண்ணட்டும் என்று 3 இடத்திலையும் ஒரே மாதிரி இருப்பதை பார்த்தால், அவருக்கு இருப்பது நமக்கு வேண்டாம் என்று பிரார்த்திப்பது போல் இருக்கிறது. அதை அவரே முடிவு கட்டட்டும். நமக்கு இல்லாமல் போக வேண்டுமானால் அதற்கு அவர்கிட்டயே போக வேண்டும். அவரை சரணம் அடைந்தோமானால் அவர் தனக்கு இருக்கிற நிபாத்தத்தை, தனக்கு இருக்கிற நிபாத நிர்விகாதத்துவத்தை, தனக்கு இருக்கிற அனுபரத கதியை, இதையெல்லாம் நமக்கு இல்லாமல் பண்ணட்டும் என்று. ரகசிய திரைசாரத்திலே ஒரு பந்தி, அந்த பந்தி இந்த மேலும் கீழும் அவர் இருக்கிற பிரயாணம் நமக்கெல்லாம் வாய்த்திருக்கிறது, பத்த ஜீவனுக்கெல்லாம் என்று தேசிகன் காட்டுகிற வழி. பூட்டை குண்டிகை போலே ஏறுவது இழிவதாக தூமாதி மார்க்கத்திலே பரிபிரமிக்கவும் வேண்டா என்று. ஏட்லன் சால் பார்த்திருக்கலாம். கிணற்றிலிருந்து ஜலத்தை மேலே கொண்டு வருவதற்காக அந்த சால் கீழே இறங்கியும் மேலே போயும் அப்படி எல்லாம் வரும். ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும். அதுபோலத்தான் இந்த பத்த ஜீவனும் ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு ஏறுவதும், இன்னொரு லோகத்திலிருந்து ஒரு லோகத்துக்கு இறங்குவதுமாக, ஏறுவதும் இழிவதுமாக பிரமித்துக் கொண்டிருக்கிறான். இங்கே பரிபிரமித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் சுழன்று கொண்டிருக்கிறான். சுழற்சியிலே ஆவர்த்தம் என்பார்கள். துரித பவன பிரேரிதே ஜன்ம சக்கரே என்று உருளையில் மாட்டிக்கொண்டவன் போல் கீழும் மேலும் வந்து கொண்டிருக்கிறான். தூமாதி மார்க்கத்திலே, தூமாதி மார்க்கம் என்ற மார்க்கத்திலே அகப்பட்டு கொண்டு மேலும் கீழும் போகிறான். அதற்கு எதிராக இன்னொரு மார்க்கம் இருக்கிறது, அர்ச்சிராதி மார்க்கம் என்று. அதிலே போனானால் ஏறி 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 இறங்காமல் அங்கே மோட்சத்துக்கு போய்விடலாம் என்று வர்ணிக்கிற ரகசிய திரைசாரம். ஏறுவதும் இறங்குவதும் தான் இந்த பத்த ஜீவன் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த உருளையிலே மாட்டிக்கொண்டு என்கிறாரே, அந்த மேலும் கீழும் ஓயாமல் பிரயாணம் நமக்கு ஏற்படுவதை கருடன் தடுக்கட்டும். அவர் மேலும் கீழும் அதற்காக பிரயாணித்துக் கொண்டிருக்கட்டும் என்று வேடிக்கையான வேண்டுகோள் இன்றைய ஸ்லோகத்திலே. இதற்கு முன்னேயும் சில ஸ்லோகங்களிலே வேண்டுகோள்கள் இருந்தன. அந்த வேண்டுகோள்கள் அவர் பண்ணுகிற காரியங்களுக்கு அனுகூலமான வேண்டுகோள்களாக இருந்தன. இப்பொழுதோ அவர் பண்ணுவது எனக்கு வேண்டாம், எனக்கு அவர் பண்ணுவது வராதபடியாக அவர் பண்ணி கொண்டிருக்கட்டும் அந்த காரியத்தை என்று விசித்திரமான வேண்டுகோளாக இன்றைக்கு அமைந்திருப்பதாலே வேடிக்கை என்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன ரசங்கள், காவிய ரசங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்க போகிறோம். அதிலே ஒன்று சொல் வேடிக்கை என்பது. பதங்களிலே என்ன வேடிக்கை பண்ணலாம் என்றால், இங்கே இருக்கிற பதங்களை வைத்து பார்த்தோமானால் இந்த வேண்டுகோள் என்ன என்றால், பாதாளத்திலே அப்படித்தானே இருக்கிறது, பாதாளஸ்யாந்தராளே என்று. பதகபதியின் அப்படித்தானே இருக்கிறது, பதக குல பதே என்று. பாதாளத்தில் பதகபதியின் பாத்தம் நமது அப்படித்தானே இருக்கிறது. நிர்விகாதோ நிபாதஹா, நிபாதஹா என்பது பாத்தம். பாத்தம் என்றால் விழுதல் என்ற அர்த்தம். நமது நஹா என்கிற பதம் இருக்கிறது அல்லவா, பாயா நஹா என்று. பாபப்பயனாம் புண்ணிய பாப பிரஜயமய என்று பாவத்தினுடைய விளைவாக வந்திருக்கிற பாழும் பிறவியை, அதுதான் புனர்கர்ப்ப என்று பாற்றி அமைத்து, அதை பாற்றி என்றால் அது இல்லாமல் பண்ணி நமக்கு ஜீவனத்தை அமைத்து
பாலிக்கட்டும் ரட்சிக்கட்டும் என்ற அர்த்தம். பாயாத் என்ற பதம் தான் இங்க இருக்கிறது, பாலனம் பண்ணட்டும் என்று. ஆஹா, இந்த ஸ்லோகத்திலேயே இருக்கிற பதங்கள் பாதாளம், பதகம், பதி, பாதம், பாபம், பாயாத் என்று பல பதங்கள் பபா என்று ஆரம்பிப்பதனாலே இதற்கு என்ன பெயர் என்றால் பத ஆரம்ப அனுப்பிராசம் என்று. பதங்களுடைய ஆரம்பங்கள் ஒரே எழுத்திலே அமைத்திருக்கிறார், அந்த சொல்லணி இருக்கிறது. இதற்கு மாறாக பத முடிவு அனுப்பிராசம் என்று ஒன்று இருக்கிறது. பல பதங்கள் முடிவு ஒரே எழுத்தாக இருந்தால் அதுவும் இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே என்று பார்க்க போகிறோம். அனுபர்ரத்தே அனுபர்ரத்தா என்று ஒரு பதம், கண்ண பரிணமிதா பரிணமிதா என்று ஒரு பதம், அல்லாத்த பாத்தா அல்லாத்தா என்று ஒரு பதம், பாத்தா என்று ஒரு பதம், நிர்விகாத்தோ நிபாத்தா என்ற இடத்துல நிர்விகாத்தா என்று ஒரு பதம், நிபாத்தா என்று ஒரு பதம். 6 பதங்கள் பார்த்தோம். இப்பொழுது எல்லாமே தா என்கிற எழுத்திலேயே முடிகின்றன. அதனாலே பத முடிவு அனுப்பிராசம். 6 பதங்கள் பார்த்தோம் பா என்கிற எழுத்திலேயே ஆரம்பிக்கின்றன என்று. வேறு 6 பதங்கள் பார்த்தோம் தா என்கிற எழுத்திலேயே முடிகின்றன என்று. ஆக 2 விதமான அனுப்பிராசங்கள் இருக்கின்றன. பத ஆரம்ப அனுப்பிராசம் என்பதும் நிறையவாக இருக்கிறது. 2 பதங்கள் ஒரே எழுத்தில் ஆரம்பித்தா கூட அனுப்பிராசம் என்று சொல்லுவோம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால். இப்பொழுது இத்தனை பதங்கள் பா என்கிற எழுத்திலேயே ஆரம்பித்தால் பத ஆரம்ப அனுப்பிராசமானது நன்றாக நிறையவாக இருக்கிறது. அதே மாதிரி பத முடிவு அனுப்பிராசம் என்பதும் தா என்ற எழுத்திலேயே முடிகிற காரணத்தாலே அதுவும் நிறையவாக இருக்கிறது. அதனாலே சொல் வேடிக்கை இந்த ஸ்லோகத்திலே அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு காவிய ரசத்தை இப்பொழுது பார்த்தோம். ஏற்கனவே வேண்டுகோள் வேடிக்கை பார்த்தாயிற்று, இப்பொழுது சொல் வேடிக்கை என்கிற அனுப்பிராசத்தை பார்த்தாயிற்று. அதற்கு பிறகு பொருள் சுவைக்கு வருவோம். கும்பி என்று ஒரு பதம் விட்டிருக்கிறார். கும்பி பாக்கம் என்கிற முழு பதத்தின் பாதியாக நாம நிர்தேசத்திலே நாமைக தேச நிர்தேசம் என்ற வழக்கப்படி கும்பி பாக்கம் என்று சொல்வதற்கு பதில் கும்பி என்று சொல்லி நிறுத்திவிட்டார். அது போகட்டும், அது பெரிய காவிய ரசத்திலே சேர்ந்ததில்லை. ஆனால் கர்ப்பவாசத்தை கும்பி என் கும்பி பாக்கம் என்று நரகமாக சொல்லுகிறாரே, இப்பொழுது ரசிப்பதற்கு முன்னே கும்பி பாக்கம் என்றால் என்ன என்பதை புராணங்கள் தான் நிறைய வர்ணிக்கின்றன. அது என்ன என்பதை முதலிலே பார்ப்போம். இப்பொழுது பார்க்க போவது இலக்கிய நயத்துக்காக இல்லை, இப்பொழுது பார்க்க போவது மேலும் தகவல் பெறுவதற்காக. கும்பி பாக்கம் என்று ஒரு நரகத்துக்கு பெயர் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதை பற்றி பல பேர் பேசுகிறார்கள். முகுந்தமாலா ஸ்தோத்திரத்திலே குலசேகரர் எப்படி பேசுகிறார்? கும்பி பாக்கம் குருமபி ஹரே நரகம் நாபனேதும் என்கிறார். கும்பி பாக்கம் என்கிற நரகம் இருக்கிறதே, அது குருவான நரகம், அதாவது ரொம்ப பெரியதான நரகம். அதை ஒவ்வொருவனும் எனக்கு அது வராமல் வர வேண்டுமே என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறான். நான் அதை கூட இப்பொழுது கேட்கவில்லை என்று சொல்லி பகவானிடம் தான் கேட்பது என்ன என்பதை சொல்லும் பொழுது பெரியதொரு நரகமாக கும்பி பாக்கத்தை வர்ணிக்கிறார் முகுந்த மாலையிலே. கொடிய நரகம். மனுஸ்மிருதியிலே அதை பற்றின பேச்சிருக்கிறது. மனுஸ்மிருதி என்பது ஸ்மிருதி கிரந்தங்களிலே மிகவும் உத்கிருஷ்டமான பிராமாண்யம் நிறைந்த ஸ்மிருதி. கரம்ப வாலுகாதாபான் கும்பீபாகாம்ச்ச தாருணான் என்று. வாலுகா தாபங்கள் எப்படியோ அதே மாதிரி கும்பி பாக்கங்கள் என்ற நரகங்கள் இருக்கின்றன. அவை எப்படி இருக்கின்றன? தாருணான், மிகவும் குரூரமாக இருக்கின்றன. அந்த இடங்கள், அந்த லோகங்களே தண்டிப்பதற்காகவே ஏற்பட்ட லோகங்கள். பாப்பிகளான ஜனங்களை அந்த பாபத்தின் பலனை கொடுத்து தண்டிப்பதற்காகவே ஏற்பட்ட லோகங்கள் நரகங்கள் என்பவை. அதிலே சில கும்பி பாக்கம் என்ற தாருண நரகங்கள் என்று. இதை பற்றின பேச்சு ஸ்மிருதிகளில் மட்டும் இல்லாமல் புராணங்களிலும் உண்டு. இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்திலே பார்க்க போகிறோம். யைஹ பசூன் பக்ஷிணோ வா பிராணதோ ரந்தயதி சம்பரத்ரயவதூதாக
தப்த தைலே ரந்தயந்தி எத்திர. கும்பிபாகத்தை பற்றி பேசும் பொழுதுதான் சில பேர் இந்த லோகத்திலே எந்த மாதிரியான கொடிய பாவத்தை பண்ணுகிறார்களோ அதே மாதிரியான கொடிய பாவத்துக்கு இலக்காக அவர்கள் நரகத்திலே இலக்காகிறார்கள் என்று புராணங்கள் வர்ணிக்கின்றன. இவன் கும்பீபாக நரகத்திலே போய் வருத்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் எந்த மாதிரி பாவத்தை பண்ணினவன் அங்கே போவான் என்றால், இந்த லோகத்திலே அவன் பசூன் விலங்குகளையோ பட்சினக பறவைகளையோ பிடித்து பிராணதக உயிர் உள்ளவற்றை பிடித்து உயிர் நீக்கி ரந்தயதி நன்றாக வதக்கி சாப்பிட்டு கொண்டிருந்தானால் அவை எவ்வளவு பாடுபடும். அந்த விலங்குகளும் அந்த பட்சிகளும் இவன் பாட்டுக்கு நெருப்பிலிட்டு கொளுத்துகிறான், உயிருள்ளவற்றுக்கு உயிரை நீக்கி சாப்பிடுகிறான். அந்த மாதிரி பண்ணினான். ஆனால் பரலோகத்திலே யமதூதர்கள் தப்த தைலே எண்ணெயை காய்ச்சி வாணலியில் வைத்து இவனை வறுத்தெடுப்பார்கள். இப்படித்தானடா நீ மற்ற ஜந்துக்களை பண்ணினாய், அதே மாதிரி உன்னையே பண்ணுகிறோம் என்று. அந்த மாதிரி வறுத்தெடுக்கிற நரகம் கும்பீபாகம் என்கிற நரகம் என்கிறது பகவதம். யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி கூட நரகங்களை பற்றி நிறைய வர்ணிக்கிறது. மொத்த வர்ணனையுமே நமக்கு இப்பொழுது தேவையில்லை. இப்பொழுது என்ன தேவை? நரகங்களுக்கு 21 பெயர்கள், அதாவது 21 வகை நரகங்கள் சொல்லுகிறது. அது முழு பட்டியலும் கூட நமக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் அது வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். தமிஸ்ரம் என்பதில் ஆரம்பித்து தபனம் என்பதில் முடிகிற 21 நரகங்கள் யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியிலே பெயரிடப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே 19வதாக கும்பீபாகம் என்று வருகிறது. மேலும் சில பெயர்கள் கூட நாம் வேறு இலக்கியங்களிலே கேள்விப்பட்ட பெயர்களாக இருக்கின்றன. ரௌரவ நரகம், காகோல நரகம், அசிபத்ரவன நரகம், இந்த மாதிரி பல நரகங்கள் இருக்கின்றன. அவற்றிலே ஒன்று கும்பீபாகம் என்று அந்த ஸ்மிருதியும் தெரிவிக்கிறது. ஆக கும்பீபாகத்தை பற்றி மனுஸ்மிருதி பேசுகிறது, அதை பற்றி பாகவதம் பேசுகிறது, அதை பற்றி யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி பேசுகிறது. அந்த கும்பீபாகத்தை இப்பொழுது சிசுவனுடைய கர்ப்பவாச கொடுமைக்கு உதாரணமாக காண்பிக்கிறார். அந்த கொடுமை கும்பீபாக கொடுமை போல இருக்கிறது என்று. அடுத்து புனர்கர்ப்ப கும்பி என்று நம்முடைய புனர்கர்ப்பத்தை புனர்ஜன்மத்துக்காக பண்ணுகிற கர்ப்பவாசத்தை கும்பி என்று சொல்லலாமா? இது ஒரு விதமான உருவகம் தானே என்று அதற்கு சில வசனங்களை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். கீதையிலே ஒரு ஸ்லோகம் வருகிறது, பிரவருத்திஞ்ச நிவருத்திஞ்ச கார்யா கார்யே பயா பயே என்று. அதிலே பயா பயே என்பதற்கு உரை எழுதும் பொழுது ஒரு கீதா பாஷ்யம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய பகவத் ராமானுஜ கீதா பாஷ்யத்தில் இல்லை. கீதைக்கு எத்தனையோ பாஷ்யங்கள் இருக்கின்றன. அதிலே மதுசூதனர் என்பவர் எழுதின பாஷ்யத்திலே பயம் பிரவருத்தி மகே கர்ப்பவாசாதி துக்கம் என்று எழுதுகிறார். கர்ப்பவாசத்திலே இருக்கிற துக்கத்தை பற்றி அவர் பேசுகிறார். இதை எதற்கு சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், கர்ப்பவாசத்தில் துக்கம் உண்டா இல்லையா என்பது நமக்கு எப்படி தெரியும்? கர்ப்பவாசத்திலே துக்கம் உண்டு என்ற கொள்கை பல கிரந்தங்களிலே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அபயம் நிவர்த்தி மார்க்கே ததபாவம் என்று. அவர் நம் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் இல்லை. கர்ப்பவாசத்திலே துக்கம் அதிகமாக இருக்கும் என்பது உண்மையா என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் சொன்னால் நமக்கு விசுவாசம் அதிகமாகும் என்று கேட்டால், தேசிக சூக்தியே கூட இருக்கிறதே கர்ப்பவாசம் துக்ககரம் என்று. நவக்துமபி சக்யதே நரக கர்ப்பவாசா அதிகம். அபீதிஸ்வரத்திலே சொல்லி விவரிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். நரக வேதனையும் கஷ்டம், கர்ப்பவாசம் முதலியதும் கஷ்டம் என்று
கர்ப்பவாசம் நரகம் போல கஷ்டகரமானதில் ஒன்று என்பதை அபீதிஸ்தவம் என்ற ஸ்தோத்திரத்திலே தேசிகனும் சாதித்திருக்கிறார். அதே தேசிகன் இங்கே கருட பஞ்சாசத்திலே புனர்கர்ப்ப கும்பி என்று மறுபடியும் புனர்ஜன்மம் வருவது கும்பி பாக்க நரகத்தில் விழுவது போல என்று சொல்லி இருக்கிறார் என்பது பொருந்துகிறது. அதற்கடுத்ததாக இலக்கிய ரசனைகளிலே இன்னும் சில இந்த ஸ்லோகத்திலே 3 உவமைகள் அல்லது திருஷ்டாந்தங்கள் இருக்கின்றன. ஒரு வஸ்துவையோ நிகழ்ச்சியையோ நமக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு தெரிந்த ஒன்றை உவமையாகவோ திருஷ்டாந்தமாகவோ காட்டி சொல்வது கவிகளுடைய வழக்கம். உபமாலங்காரமும் திருஷ்டாந்தாலங்காரமும் அலங்காரங்களிலே மிக அதிகமாக பரவலாக பலரும் பயன்படுத்துகிற அலங்காரங்களாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் உண்மையிலேயே அவை விஷயத்தை நமக்கு நன்றாக புரிய வைக்கின்றன. 3 உவமைகள் திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் மட்டுமே, ஒரே ஸ்லோகத்திலே. அந்த 3 என்னென்ன என்றால் அல்லா தபாத பிரகாரம் என்று வானிலிருந்து கொள்ளிக்கட்டை விழுவது போல என்று. வானிலிருந்து கொள்ளிக்கட்டையா விழும்? அதனால்தான் ஒருவர் சொன்னார், வானிலிருந்து வால் நட்சத்திரம் முதலியதெல்லாம் விழுகிறது அல்லவா, எரிந்து கொண்டே விழும், விண்கல் என்று சொல்வோம். அதுவாக இருக்கலாம். அல்லது இன்னொருத்தர் சொல்கிறார், இடி விழுகிறதே, அது கூட எரிந்து கொண்டே இருக்கிற வஸ்து தானே, அதை அலாத்தம் என்பது இங்கு குறிப்பிட்டிருக்கலாம் என்று. அது இருக்கட்டும், அது இப்பொழுது திருஷ்டாந்தம். வானிலிருந்து எரிந்து கொண்டே ஒரு வஸ்து விழுவது என்பது பல பேர் நேரடியாக பார்த்த சம்பவம், எல்லாருக்கும் புரியும். அது போலத்தான் கருடனும் வந்து விழுந்தார் பாம்புகள் மேலே என்று சொன்னார். அந்த பாம்புகளுக்கு தங்கள் மேலேயே ஒரு ஆள் நட்சத்திரம் விழுந்தால் என்ன வேதனை வருமோ அது போல கருடன் இருந்ததுனாலே வேதனை என்பது புரிகிறது. இன்னொன்று ஸ்ரேணி பந்தம் விதன்மன்னே, அதே 2வது வரியிலேயே கருடன் மேலிருந்து கீழே விழும்பொழுது ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு பாட்டை போடுகிறாரே, அது ஒரு ஏணி வைத்தது போல இருக்கிறது என்று. நாம் சில ஆகாச சஞ்சாரி கிரகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது போகிற மார்க்கத்திலே ஒரு பாதை நமக்கு தெரிகிறது. நாம் அனுப்புகிற ராக்கெட் முதலியவை ஆகாசத்தில் போகும் பொழுது கூட அது போகிற பாதையிலே ஒரு கோடு மாதிரி தெரிகிறது. கருடன் விழும் பொழுதும் அப்படித்தானா, ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு விழுந்தாரானால் அந்த இவ்விரு லோகங்களுக்கு நடுவிலே ஒரு ரேகை தெரிகிறது, அது ஏணி போல இருக்கிறது. ஸ்ரேணி பந்தம் விதன்வன்னே என்று. 3வதாக ஒன்று இருக்கிறது, சற்று முன் நாம் பார்த்ததுதான். புனர்கர்ப்ப கும்பி நிபாதாத் என்று. கர்ப்பவாசமானது கும்பி பார்க்க நரகம் போலே இருக்கிறது, அவ்வளவு துக்கத்தை கொடுக்கிறது என்று. இப்பொழுது முதல் திருஷ்டாந்தம் என்ன சொல்லுகிறது? கொள்ளிக்கட்டை நம்மீது விழுந்தால் எப்படி துக்கம் ஏற்படுமோ அப்படி கருடன் பாம்புகளின் மீது விழுந்ததால் ஏற்படும். எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால், எப்பொழுது உவமைகள் திருஷ்டாந்தங்கள் கவிகள் கூறினாலும் ரசிகர்கள் முதலில் என்ன பண்ணுவார்கள், அது எப்படி பொருந்துகிறது என்று பார்ப்பார்கள். சரியான உவமையா இருந்தால் நன்றாக பொருந்த வேண்டும், பூயோகுண சாதிருஷ்யம் வேண்டும். எந்தெந்த விதங்களிலே இந்த உபமான வஸ்துவும் உபமேய வஸ்துவும் சமமாக இருக்கின்றன என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரிதான் ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சிக்கு திருஷ்டாந்தமாக காட்டப்பட்டதானால் அவ்விரண்டு நிகழ்ச்சிகளிலும் என்னென்ன பொது ஒப்புமைகள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது கொள்ளிக்கட்டை விழுவது போல கருடன் விழுந்தார் என்றால் விழுவது என்பதிலே ஒரு ஒப்புமை இருக்கிறது. சரி, கருடன் எந்த விதத்திலே கொள்ளிக்கட்டை போல இருந்தார் என்று பார்க்க வேண்டும். அதற்குத்தான் இந்த ஒரு காரணம், துக்ககரத்துவம் என்று. கொள்ளிக்கட்டை விழுந்தால் நமக்கு எவ்வளவு துக்கம் ஏற்படுமோ நம் மீது விழுந்தால் அந்த அளவுக்கான துக்கம் பாம்புகளுக்கு ஏற்பட்டதே கருடன் பாம்புகள் மேலே விழுந்தபடியினாலே என்று. அதே மாதிரி
ஏணி கட்டினார் போல என்பது அது எப்படி பொருத்தமாக இருக்கிறது திருஷ்டாந்தம் என்று பார்த்தோமானால், பல லோகங்களுக்கிடையே ஏணி கட்டினால் போல ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு ஏறுகிற மார்க்கத்தை கருடன் ஏற்படுத்தினார். அதனாலே அதை ஏணி என்று சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. கருடன் என்ன பண்ணார்? ஏணி என்று தனியாக ஒன்றை கட்டவில்லை. அது ஏணி போல இருக்கிறது என்பது கவியனுடைய உத்பிரேட்சை தான். அவர் ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு போனார். அந்த போன மார்க்கத்திலே போன அடையாளமாக ஒன்று தெரிகிறது. அதை பார்த்தால் ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு போகிற ஏணி மாதிரி இருக்கிறது என்று கவியனுடைய கற்பனையாக இருக்கிறது. கடைசியாக கர்ப்பவாசத்தை ஏன் கும்பீபாக்கம் என்று சொல்கிறார் என்றால், கஷ்டங்கள் இருந்திலும் அதிகமாக இருக்கின்றன. ந பக்துமபி சக்கியதே நரகவாச நரக கர்ப்பவாசாதிகம் என்று அந்த காரணத்தையும் சேர்த்து அந்த பொருத்தத்தையும் சேர்த்து சொல்கிறார் ரீதிஸ்தவத்திலே. அவ்வளவு கஷ்டம், கர்ப்பவாசத்திலேயும் கஷ்டம், கும்பீபாக்கத்திலேயும் கஷ்டம். அதனாலே அந்த சாதரிசியம் வந்தது. இவ்வாறாக இந்த மூன்று உவமைகளும் திருஷ்டாந்தங்களும் பொருத்தமாக இருக்கின்றன என்பதை நாம் இப்பொழுது ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரையில் என்ன பார்த்தோம்? இந்த ஸ்லோகத்திலே ரசிக்க வேண்டிய அம்சங்கள் என்று வேண்டுகோளிலே வேடிக்கை இருக்கின்றன, சொல்களிலே அனுப்பிராசம் என்கிற வேடிக்கை இருக்கின்றன, அதுபோல மூன்று உவமைகள் திருஷ்டாந்தங்கள் அந்த வேடிக்கையும் இருக்கிறது, அந்த அலங்காரமும் இருக்கிறது. அலங்காரம் என்பதை நாம் ரசிக்கிறோம் என்று இப்பொழுது லோகத்திலே இருப்பதற்கு அனுசதுதமாக இங்கே இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தின் கருத்துகள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம். லோகத்திலே என்ன நடைபெறுகிறது? பட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். லோகத்திலே தான் கருடன் இருக்கிறது, பருந்து இருக்கிறது, கழுகு இருக்கிறது. அவையெல்லாம் மிக உயரத்திலே பறக்கிற பட்சிகள். சில சமயங்களிலே நமக்கு அவகாசம் கிடைத்து அந்த பட்சிகளை நோக்கினோமானால் நமக்கே வியப்பூட்டும் வகையிலாக கொண்டிருக்கும். என்ன என்றால், அதனுடைய இரையானது ஜலத்திலே இருக்கிற மீனாக இருக்கலாம், அல்லது ஸ்தலத்திலே இருக்கிற புழுவாக இருக்கலாம். அந்த உசரத்தில் இருந்து கீழே இருக்கிற இந்த சின்ன வஸ்து கண்ணுக்கு தெரியுமா என்பதே நம்முடைய கண்களுக்கு புலப்படாது. பட்சிகளுடைய கண்களுக்கு சக்தி அதிகமானபடியினாலே அங்கிருந்தே பார்த்துவிடும். அதற்கும் மேலாக அதை பார்த்தவுடனே வேகமாக பறந்து வந்து சட்டென்று தன்னுடைய இரையை தூக்கி கொண்டு மறுபடியும் மேலே போய்விடும். நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. பட்சிகள் ஜலத்தில் இருக்கிற மீன் போன்ற இரைகள் இருக்கின்றனவே, அவற்றை உயரத்திலிருந்து வேகமாக இறங்கி வந்து கொத்தி கொண்டு மறுபடி மேலே ஏறுவது என்பது நாம் அன்றாட வாழ்க்கையிலேயே கவனிக்கக்கூடிய ஒன்றுதான். பிறகு மறுபடியும் அது இறங்கி வரும் என்பதும் தெரிந்ததுதான். சாதாரண பட்சிகளே, சாதாரண கழுகு, பருந்து, கருடன் இவையே வல்லூர் முதலியவை பண்ணும் பொழுது வைனதேயனான கருடன் அவற்றையெல்லாம் விட அதிகமான உயரத்திலே, அதனால்தான் லோகாந்தரம் என்று சொல்லிவிட்டார். பிரம்ம லோகத்திலிருந்து மிக கீழே அதனுடைய இறை பாதாள லோகத்திலே இருக்கிறது. பாம்பு என்கிற இறை நாகலோகத்திலே. அதை பார்த்த உடனே அங்கிருந்து வேகமாக விரைந்து வந்து கொத்தி கொண்டு போய்விடுவார் என்று சொன்னது வாழ்க்கையிலே நடக்கிற காட்சிக்கு, நிகழ்ச்சிக்கு ஒத்துதான் இருக்கிறது. கருடன் பண்ணும் பொழுது ரொம்ப தூரம் பறக்கிறார் என்பதும், ரொம்ப வேகமாக பறக்கிறார் என்பதும், அதனாலே நெருப்பு எறிவது போல பிரகாசம் ஏற்படுகிறது என்பதும் அதிகமாக இருக்கிறது. வால் நட்சத்திரங்கள் விழுவது போல கருடன் விழுகிறார் என்று சொன்னது நம்பக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதிக வேகம், அதிக உரசல், அப்பொழுதெல்லாம் பிரகாசமும் எரிச்சலும் ஏற்படும் என்று. க்ஷண பரிணமித, இந்த காரியமானது கண காலத்திலே நடைபெறுகிறது. நாம் வல்லூரு முதலிய பட்சிகள் எவ்வளவு வேகமாக உயரத்தில் இருந்து விழுகின்றன என்று பார்த்து ரசித்தோமானால், திடீரென்று
ஒரு கணகாலத்துக்குள்ளே அந்த பட்சி அந்த மீனை தூக்கி கொண்டு போய் விடுகிறது. அதேதான் இங்கே கணபரிணமித்தா என்கிறார். கருடனும் பாம்பு மேலே விழுவது ஒரு கணக்காலத்துக்குள்ளே நடைபெற்று விடுகிறது. அப்படி வரும்பொழுது நிர்விகாசம், தடுப்பார் யாரும் கிடையாது. கருடனை எதிர்த்து தடுக்கிற துணிச்சல் எவருக்கும் கிடையாது என்பதை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. நிர்விகாதோ நிபாதா என்று. ஸ்லோகத்தினுடைய கடைசி கருத்து என்ன? இந்த நிபாத்தமானது, வீழ்ச்சியானது, கருடனுடைய அதோமுக பிரயாணமானது நமக்கு ரட்சை பண்ணட்டும். ஏதிலிருந்து நாம் விழாதபடி, நமக்கு நிபாத்தம் ஏற்படாதபடி, நமக்கு துக்கம் ஏற்படாதபடி ரட்சிக்கட்டும் என்று. இப்பொழுது ஸ்லோகத்தை மறுபடியும் சேவிக்கலாம். ஆவேத சௌத ஸ்ருங்காதி அனுபரதகதேஹ ஆபுஜங்கேந்திரலோகாதி ஸ்ரேணி பந்தம் விதன்வன்னே க்ஷணபரிணமிதாலாதபாத பிரகாரம் பாயான்னஹ புண்ணியபாப பிரசயமய புனர்கர்ப்ப கும்பீ நிபாதாதி பாதாளஸ்யாந்தராளே பதககுலபதேஹ निर्विघातो निपातः कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्रीमते निगमांत महादेशिकाय नमः. அடியன் சுவாமி தன்யோஸ்மடியன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அடியன். ரொம்ப ஸ்பஷ்டமா இருந்தது. வார்த்தை வேடிக்கை, சுவாமி வார்த்தையில இருக்கிற வேடிக்கை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது எந்த அளவுக்கு இந்த கும்பி பாகம்லாம் சொல்லி இந்த சம்சாரத்தை எவ்வளோ இதுவா சொல்லியிருக்கா, பயமுறுத்துற மாதிரி நம்ம அப்பயாவது பாக்கலான்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அடியன். அடியன் தன்யோஸ்மடியன். நாளை இருக்கும் அடியன். யாருக்காவது ஏதாவது சுவாமிகிட்ட ஏதாவது பிரார்த்திக்கணும்னா கொஸ்டின் பிளஸ் பிரிண்ட் ஞாபகம். சுவாமி அடியன் தாசன், தமிழ்ல எதுகை மோனைங்கிறது அது எது எதுகை எது மோனை? சொல்றேன். அது சுலபம்தான். நம்ம பத ஆரம்ப அனுப்பிராசம் ஒண்ணு சொல்றோமே, தமிழ் செய்யுள்கள்லாம் ஒவ்வொரு அடியிலேயும் முதல் எழுத்து எதுவோ அதுவே அதே வரியிலேயே வேறொரு பதத்துக்கும் முதல் எழுத்தா வந்ததுன்னா அதே மோனைன்னு சொல்றோம். உதாரணம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளான அந்த மான்றது. நீராட பொதுவி பொதுவினோ நேரிழைன்னா நீ நேன்னு வருது. அந்த மாதிரி அதுக்கு மோனைன்னு பேரு. எதுகைனா என்னன்னு கேட்டா, ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும் ஒவ்வொரு வரியிலையும். மார்கழி திங்கள் நீராட பொதுவீர் சீர் மல்குமாய் பாடி கூர்வேல், அது இருராய் வருது. இருங்கிறது ரெண்டாவது எழுத்தா இருக்கு. அதுக்கு எதுகைன்னு பேர். இப்போ இது சம்ஸ்கிருதத்துல இந்த ஸ்லோகத்துல எதுகை இல்லை, ஆனா மோனை இருக்கு. தமிழ்ல எதுகை மோனை ரெண்டும் எல்லாத்துலயும் பிராயமா இருக்கும். சுவாமி அடியன், அந்த கடைசி வார்த்தைகள்ல ஒரே மாதிரி வார்த்தைக்கு ஏதாவது பேருண்டா? இங்கிலீஷ்ல அது இருக்கு. ரைம்ங்கிறது இங்கிலீஷ்ல பாதத்தினுடைய கடைசி, முதல் பாதத்து கடைசி, இரண்டாம் பாதத்து கடைசி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. அதுக்கு தனியா பேர் வைக்கல. அதுவும் ஒரு அனுப்பிராசம் தான். எந்தெந்த இடத்துல வர்ணாவர்த்திக்கோ எல்லாத்துக்கும் அனுப்பிராசம் பேரு. அதுக்கு நாம வேணும்னா ஒரு பேர் வச்சுக்கலாம். பாத அந்த அனுப்பிராசம் அப்படின்னு. பாதங்களுடைய முடிவிலே ஒரே மாதிரி வருது. சரி. அடியன் வரதராஜன் ஐடியில் யார் இருக்கு இல்லையா? அடியன் சுவாமி வேற ஒன்றும் இல்லைன்னு தோன்றுது அடியன். உத்தரவு வாங்கிக்கிறோம் அடியன். அடுத்த வாரம் தாசன். தன்யவாதம். பாகவத எல்லாருக்கும் தன்யவாதங்கள். தன்யாஸ்மி அடியன்.
தன்யாஸ்ரீ சுவாமி. சுவாமி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்.